இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி அவரோட 4 மாச பேரனுக்கு ரூபாய் 240 கோடி மதிப்புள்ள பங்குகளை பரிசா கொடுத்திருக்கிறாராம். நாட்டின் முன்னணி ஐடி நிறுவனங்கள்ல ஒன்றான இன்ஃபோசிஸை தொடங்கியவர்களை ஒருத்தர் நாராயணமூர்த்தி. ஐடி துறையில சர்வதேச அளவில் இந்தியா அடைந்த பாய்ச்சலுக்கு இன்ஃபோசிஸ் முக்கிய காரணம் அப்படின்றத யாராலையும் மறுக்கவே முடியாது இல்ல. நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றாலும் கூட அவரோட இன்ஃபோசிஸ் நிறுவனம் இன்னும் நாட்டின் முன்னணி ஐடி நிறுவனமா சிறப்பா செயல்பட்டுட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா நாராயணமூர்த்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு முறையும் உன்னிப்பா கவனிக்கப்பட்டு வருது. கடந்த ஆண்டு இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இவர் சொன்ன விஷயம் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி அவரோட மனைவி சுதாமூர்த்தி எக்கனாமிக் கிளாஸில் பயணம் பண்ணாங்க. அதே போல் இவங்களுடைய மகள் பேர குழந்தைகள் அனைவரும் சாதாரணமாக பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோர கடைகளில் புத்தகங்கள்லாம் வாங்குறது இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி பலருக்கு எடுத்துக்காட்டாவே பல விஷயங்கள்ல இவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் 4 மாத பேரனுக்கு 240 கோடி மதிப்புள்ள பங்குகளை கிஃப்டா கொடுத்திருக்கிறாராம். கடந்த நவம்பர் மாதத்துல நாராயணமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி சுதாமூர்த்தியின் மகன் ரோஹன் மூர்த்தி அவருடைய மருமகளான அபர்ணா கிருஷ்ணன் இவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. இந்த குழந்தை 4 மாசமான இந்த குழந்தைக்கு பேரன் ஏக்ரஹா ரோஹன் மூர்த்திக்கு இவரை 240 கோடி மதிப்புள்ள இன்ஃபோசிஸ் பங்குகளை பரிசா கொடுத்திருக்கிறாராம். பாருங்க, 4 மாச குழந்தை ரூபாய் 240 கோடி மதிப்புள்ள இன்ஃபோசிஸ் பங்குக்கு ஒரு பெரிய முதலாளியா இருக்கிறாராம். இதன் மூலம் ஏக்ரஹா ரோஹன் மூர்த்தி 15 லட்சம் பங்குகள் அப்படி இல்லைன்னா 0.04% பங்குகளை வச்சிருக்கிறாரா அந்த பேர குழந்தை. ஸோ தாத்தாவான நாராயணமூர்த்தி இப்போ இன்ஃபோசிஸில் 0.40% இருந்த அவருடைய பங்கு இப்போ 0.36% குறைஞ்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கப்படுது.